பெஸ்ட் டிஷ் ஃபிஷ் கிராக்கெட்ஸ். இந்த மாதிரி குக் வித் கோமாளி ரெசிபீஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபிஷ் கிராக்கெட் கூடவே தேங்காய் பால் பர்பிள் கேபேஜ் போட்டு கேரளா ஸ்டைலில் சாஸ் பண்ண போகிறோம். கிராக்கெட்ஸ் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் மீனை வேக வச்சுட்டு முள்ளெல்லாம் எடுத்துடலாம். இப்போ தேங்காய் எண்ணெயில் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உதித்து வச்சிருக்க மீன் அண்ட் பர்பிள் கேபேஜ் சேர்த்திருக்கேன். கூட குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறம் உள்ள சீஸ் ஸ்டஃப் பண்ணி உருண்டை பிடிச்சுக்கோங்க. பைண்டிங்க்கு எதுவுமே சேர்க்கல, நீங்க வேணும்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். மைதா அண்ட் தண்ணியை கலந்துட்டு அதுல டிப் பண்ணி எடுத்துட்டு பான்கோ பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப தேங்காய் பால் சாஸ் பண்ண தேங்காய் எண்ணெய், வெங்காயம், பச்சை மிளகாய், பர்பிள் கேபேஜ், உப்பு போட்டு வதக்கிட்டு அதோட தேங்காய் பால் சேர்த்து அரைச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கிராக்கெட்ஸை ஃப்ரை பண்ணிட்டு சாஸோட சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா சீஸியா மேல மொறு மொறுன்னு இருக்கும். கண்டிப்பா இந்த சம்மர் வெக்கேஷன்ல இதை ட்ரை பண்ணுங்க. 10க்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க.